ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. இருக்கும் எது நிறைவா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு விளக்கத்தை ஒன்று கொடுத்து அந்த ஜாதகரே வந்து டக்குன்னு சொல்ற அளவுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு நான். ஸோ இப்போ கேமரா அங்கே திருப்பிக்கலாங்க. இப்போ ஏற்கனவே நிறைய ஜாதகத்தில் நம்ம சொல்லுவோம், ஒவ்வொரு கிரகம் நின்ற நட்சத்திர சாரம் அதனுடைய அதிபதியை வந்து டிக் அடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தன்மை சொல்லக்கூடியது. அப்போ அந்த வகையில் எடுக்கும்போது சூரியன் வந்து ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். சூரியன் வந்து ரேவதி 4ஆம் பாதம். அப்போ ரேவதி நட்சத்திரனுடைய அதிபதி யாருன்னா புதன். அப்போ புதனுக்கு ஒரு டிக்கு. அடுத்து சந்திரன் பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திர அதிபதி யாருன்னா சுக்கிரன். சுக்கிரனுக்கு ஒரு டிக்கு. லோகியா சாப்பாட்டு கொஞ்சம் பார்த்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சதய நட்சத்திரம். சதய நட்சத்திர அதிபதி யாருன்னா ராகு. அப்போ ராகுக்கு ஒரு டிக்கு. அடுத்தது புதன் ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திர அதிபதி யாருன்னா புதன். மீண்டும் ஒரு புதனுக்கு ஒரு டிக்கு. குரு வந்து உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரனுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான். சனிக்கு ஒரு டிக்கு. சுக்கிரன் கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திர அதிபதி யாருன்னா சூரியன். சூரியனுக்கு ஒரு டிக்கு. அடுத்தது சனி பகவான் திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திர அதிபதி யாருன்னா ராகு. அப்போ ராகுக்கு ஒரு டிக்கு. ராகு அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திர அதிபதி யாருன்னா சனி பகவான். சனிக்கு ஒரு டிக்கு. அடுத்தது கேது பகவான் கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திர அதிபதி யாருன்னா சூரியன். சூரியனுக்கு ஒரு டிக்கு. அடுத்தது மாந்தி விட்டுருங்க. மாந்திக்கு ஒரு பலன் இருக்குது. லக்னத்துக்கும் தனி பலன் இருக்குது. இப்போ இந்த இடத்துல டிக்கு வாங்காத கிரகம் எதுனா சந்திரன், அடுத்து செவ்வாய், அடுத்தது குரு, அடுத்தது கேது. ஸோ இப்போ இந்த ஜாதகத்தில் ஒரு சிஸ்டத்தின் பிரகாரம் எளிமையான முறையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த டிக்கு வாங்காத கிரகங்கள் எல்லாமே நம்ம டிக்கு அடித்து இந்த டிக்கு வாங்காதெல்லாம் ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ ஒரு ஜாதகர் வந்த உடனே நம்ம இதை எதை பற்றி கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றதையும் சொல்லலாம். அடுத்து இவருக்கு என்ன குறை இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லலாம். அப்போ இந்த ஜாதகர் வந்து ஆண் ஜாதகம் 1975 பிறந்திருக்கிறாரு. இவருக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 51 வயசு முடிஞ்சு 52 வயசு இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஜாதகத்துக்கு 52 வயதுகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஸோ இப்போ இந்த ஜாதகத்தில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு ஒரு வரி பலன் சொல்லலாம். சந்திரன் டிக்கு வாங்கலை. அதனால என்னன்னா இவருடைய மனநிலைகள். இந்த ஜாதகம் யார் போட்டது? நீங்க போட்டு. இந்த ஜாதகத்துக்கு சந்திரன் டிக்கு வாங்கலை. அப்போ சந்திரன் டிக்கு வாங்கலைன்றப்ப என்னது? மனசு ஒரு நிலையில் இருக்காது. மனம் அலைவாய்ந்து கொண்டே இருக்கும். மனம் சஞ்சலம் இருக்கும். இந்த ஜாதகர் யாருக்கிட்ட உண்மையான அன்பு பாசம் செலுத்துறாரோ அவர்கிட்ட இருந்து உண்மையான அன்பு பாசம் அரவணைப்பு அவருக்கு கிடைக்காது. ஸோ இது மொதல் பாயிண்ட். அதுக்கு அடுத்தது செவ்வாய் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. அப்போ செவ்வாய் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பூமி, மனை, இடம். இப்போ பூமி, மனை, இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த ஜாதகத்துக்கு நிறைய சிக்கல் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி இவருக்கு நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்னா தலை சுத்தல், லோ ப்ரெஷர் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையும் கொடுக்கும். அதுக்கு அடுத்தது குருவின் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. அப்போ இந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் பண தட்டுப்பாட்டு பிரச்சனைகள் இருக்கும். பணத்தால் மனக்கவலைகள், வேதனைகளும். குருன்றது குழந்தை. அப்போ குழந்தையினால மன உளைச்சலும் இந்த ஜாதகத்துக்கு உண்டு. அதுக்கு அடுத்து கேதுவின் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. அப்போ கேதுவின் நட்சத்திர கிரகம் இல்லைன்றப்ப என்ன அர்த்தம்? நிறைய ஞானங்கள், அறிவுகள் இங்கிருந்தா இங்கே தேடல் இருக்கும், இங்கே இருக்கும். அந்த மாரி ஒரு தேடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீக தேடல்கள் இவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நாம் சொல்லலாம். ஸோ இப்போ கோச்சார ரீதியில் இவருடைய கேள்விகள் என்ன இருக்கும்? இப்போ நம்ம சொன்னதில் தான் கேள்வி இருக்கு. அது இன்னைக்கு இப்போ அந்த நேரத்துக்கு பிரகாரம் இன்னைக்கு கோச்சாரத்தில் குரு எங்கே இருக்கிறாரு? கடகத்தில் குரு. செவ்வாய் எங்கே இருக்கிறாரு? செவ்வாய் எங்க இருக்கிறாரு? சந்திரன் எங்க இருக்கிறாருங்க? சந்திரன் எங்க இருக்கிறாருங்க? ரைட்டு. அடுத்தது டிக்கு வாங்காத கிரகம் கேது எங்க இருக்கிறாரு? 8ல். வெளியே போட்டுங்க. அடுத்தது இன்னும் எது குறிக்கல? சந்திரன் குறிச்சாச்சு. செவ்வாய். செவ்வாய் எங்க இருக்கிறாரு இன்னைக்கு? ரிஷபத்திலையா மேஷத்திலையா? மேஷத்துல ரிஷபத்திலையா?
மேசத்துல இருக்கிறார். ஒன்று தடவை செக் பண்ணி பாருங்க. அவர் ஏன் போனார் அதுக்குள்ளாராங்க? சரி, ரிஷபத்தில் இருக்கிறாரு. ஓகே, இப்போ இவருடைய கேள்வி வந்து என்னென்ன இருக்குன்னா, இப்போ கோச்சாரத்தில் எளிமையான முறையில் டிக்கு வாங்கினதை போட்டு கோச்சார கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பாருங்க. இந்த லக்னத்துக்கு, இவருடைய பிறப்பு லக்னத்துக்கு 5ஆம் பாவத்தோடைய ஒரு கேள்வி. அடுத்தது லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் ஒரு கேள்வி, லக்னத்துக்கு 8ஆம் பாவத்தில் ஒரு கேள்வி, லக்னத்துக்கு 9ஆம் பாவத்தில் ஒரு கேள்வி. ஸோ இப்போ இதை தவிர வேற எந்த ஒரு கேள்வியும் இவருடைய மனசுக்குள்ள ஓடாது. இப்போ என்ன அர்த்தம்? 5ஆம் இடம். 5ஆம் இடம்ன்றது என்ன சொல்லலாம்? குழந்தைகள், பூர்வீகம், குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ பூர்வீகம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவருடைய கேள்விகளோட மனநிலைகள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்து 7 உறவுகள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய 7ஆம் பாவத்தோட கேள்வி. அடுத்தது 8ஆம் பாவம். ஐயா, நான் நிறைய கஷ்டப்பட்டேன், துன்பப்பட்டேன், இனிமேட்டாச்சும் என் லைஃப்ல நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன் 8ஆம் இடம் அவமானம், துன்பம், கஷ்டம்னு சொல்றோம். 9ஆம் இடத்துலயும் சந்திரன் இருக்காரு. இப்ப என் லைஃப் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக இவருடைய மனசுக்குள்ள இருக்கும். இதுக்கு முன்னாடியில எப்படியோ வாழ்ந்துட்டேன், எப்படியோ இருந்துட்டேன், ஆனா இதுக்கப்புறம் நான் எப்படி இருப்பேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் இவருடைய மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கும். சரி, இப்போ இவர் கேள்வி கேட்டாச்சு, இவர் அப்படிதான் ஆமா அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொன்னாலும் இவருக்கு இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு புதன் கொடுத்துருக்காரு இல்லைங்களா, வீடு கொடுத்த புதன். அப்ப அந்த புதன் வந்து என்ன பண்றாரு, இந்த ஜாதகத்துக்கு நீச்சம் பெற்றிருக்காரு. எப்ப? பிறப்பு ஜாதகத்தில் நீச்சம் பெற்றிருக்காரு. ஆனா இவருடைய கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி நீச்சம் பெற்று இன்னைக்கு கோச்சாரத்துல எங்க இருக்கிறார் புதன்? என்னைக்குமே 9ஆம் படத்துல சந்திரன் இருக்கிறதுக்கு 2 பாயிண்ட் எடுக்கணும். நினைச்சது சந்திரன் டிக்கு வாங்கலைன்னா சந்திரனுக்கு வீடு கொடுத்த புதன் கோச்சாரத்துல எங்க இருக்கிறான்னு பார்க்கணும். எங்க இருக்கிறாரு? அங்கேயே இருக்கிறாரா? அதான் அங்கதான் எங்க இருக்கிறார், மிதுனத்தில் இருக்கிறாரு. சரி, இவருடைய எதிர்காலம் ஃபியூச்சர் கண்டிப்பாக சந்திரனுக்கு என்னைக்குமே சந்திரனை பொறுத்த வரைக்கும் மனநிலைகள் ஓட்டங்கள். அப்ப இவருடைய லைஃப்ல வந்து எதிர்காலத்துல இந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த புதன் ஆட்சியோ உச்சமோ நட்பு வீட்லயோ இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர் நினைச்சது எதிர்காலத்துல கண்டிப்பாக நடக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நல்ல பலங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த ஜாதகத்துல தெளிவாக சொல்லலாம். சரிங்களா? இது எளிமையான முறையில் எம்எம் சிஸ்டத்து பிரகாரம் டிக்கு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் சொல்லக்கூடிய விஷயம். அடுத்தது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், லக்னம் வந்து திருவோண நட்சத்திரம், அது சந்திர நட்சத்திரம். என்னைக்குமே லக்னம் ரோகிணி, திருவோணம், அஸ்த நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் இருந்ததுன்னா அவங்க கொஞ்சம் தூரம் உள்ள போன உடனே அவங்க என்ன மனநிலையில் இருக்கிறான்னு உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இவங்களோட உள்ளுணர்வு சக்தி தான் லக்னம் என்ற புள்ளி. லக்னம் என்ற புள்ளி ராகுவின் நட்சத்திரம் தான் அவங்க கிரிமினல் மைண்டா யோசிப்பாங்க. ஸோ சந்திரன்றது மனோகாரகன். அப்போ ஆப்போசிட் இருக்கிற மனநிலைகள் எப்படி இருப்பான்றதை அழகாக கண்டுபிடிக்கக்கூடிய திறமை இந்த ஜாதகருக்கு உண்டு. சரிங்களா? இது எளிமையான முறையில் எம்எம் சிஸ்டத்தின் பிரகாரம் பலன் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறைகள் ஆகும். சரி, இது சரியா இல்லையா? இப்போ நம்ம சொன்ன போட்டப்பட்ட தகவல் இந்த ஜாதகத்தில் சரியா இல்லையான்றதை இப்போ அந்த ஜாதகரை கேட்டு நாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்கய்யா. ஐயா சொன்னது அனைத்துமே உண்மைதான். இப்போ எல்லா ஒரு சொன்ன 5ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், இது வந்து என் வாழ்க்கையில் இப்போ தேவையான கேள்விகளாக தான் இருக்குது. மேலும் தொழில் வந்து பின்னாடி வந்து என்ன செய்வோம், என்ன செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மனசுக்குள்ளே தான் ஓடிட்டுருக்கு. ஐயா சொன்னது அத்தனையுமே உண்மைதான். கண்டிப்பாக உண்மைங்க. என்னுடைய குழந்தையை பற்றியும் திருமணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு வந்து எப்படி எதிர்கால வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. அடுத்தது வந்து நிலப்புலன்கள் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது, அதுவும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது ஒரு கேள்வி. குருவை பற்றியும் அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டுங்க. குழந்தையை பற்றி பணம் அது தேவை, பணம் அது எவ்வளவு சம்பாதிச்சாலும் பற்ற மாட்டேங்குது, பற்றாக்குறையாக தான் இருக்குது. சந்திரன் வந்து இப்போ எந்த தேவையும் இல்லாத மாதிரி இருக்குது, ஆனால் இருக்க தேவை வந்து அதிகமாகவே இருக்குது. அதை ஐயா சொன்னது ஒரு பாயிண்ட் கூட அது மிஸ் ஆகலை, எல்லாம் உண்மைதான்.
ரொம்ப சிறப்புங்க. சாப்பாடு வந்துச்சாங்கய்யா? சரி, இப்போ ஒருடைய ஜாதகத்தில் எம்எம் சிஸ்டம் பிரகாரம் ஒரு போர்டில் ஜாதகம் போட்டு உதாரணத்தோடு கொடுக்கக்கூடிய சில எளிமையாக பலன் சொல்லலாம். ஆனால் இது தெரிஞ்சுக்கிட்டா, தெரியலைன்னா கொஞ்சம் கஷ்டம். இதுக்கு கிரக காரகத்துவங்களும் பாவக காரகத்துவங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, இப்போ ஆணித்தரமாக சொல்லலாம். அது கோச்சாரத்தில் எந்த பாவத்தில் அவங்க லக்னத்தில் உட்காந்துருக்கோ அதை சார்ந்து தான் கேள்வி இருக்கு. அதை தவிர வேறு எந்த கேள்வி இருக்காது. நான் நூற்றுக்கணக்கான ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் பிரசன்னம் அப்படின்ற ஒரு விஷயத்த இதுக்குள்ளாரே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே அழகாக சொல்லலாம். பிரசன்னம்ன்றது சோழி அப்படின்றதுல மற்ற வழிமுறைகளும் எடுத்து சொல்றது இந்த மாரி ஒரு வழிமுறையில நம்ம எடுத்து சொல்லலாம். அதாவது டிக்கு வாங்காத கிரகம் கோச்சாரத்தில் எங்கே இருக்கிறார், ஸோ அதனுடைய பலன்கள் அவ்வளோ அற்புதமாக துல்லியமாக பொருந்தி வருகிறது. நீங்கள் உங்களோட ஆராய்ச்சி நீங்கள் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்த மாலை நிகழ்வாக நம்முடைய மணிமுருகேசன் ஐயா, பார்த்திபன் ஐயா, மீனாட்சி பரமகுரு மேடம் அவர்கள், சீதா சுரேஷ் ஐயா அவர்கள், திண்டுக்கல் சின்ராஜ் ஐயா அவர்கள்லாம் மிக அற்புதமான ஒரு கருத்துக்களை இந்த இடத்துல பதிவு செய்ய இருக்கிறாங்க அப்படின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, இப்பொழுது காலை நிகழ்வாக மத்திய நிகழ்வாக இப்பொழுது உணவு இடைவேளை கரெக்டாக ஒரு 15-20 நிமிஷத்தில் எம்எம் ஆன்மீக கலசம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவரும் இன்னொரு 15 நிமிடத்தில் அடுத்த நிகழ்வுகள் தொடரும் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்க வளமுடன்.